அடுத்தது தீவிரவாத அமைப்பு அப்படின்னும் போது அந்த நோய், கடன், எதிரி இதையெல்லாம் வேரோடும் வேரடி மண்ணோடும் அப்படின்னு நம்ம தமிழில் ஒன்று சொல்லுவாங்க. இப்போது அந்த ஹமாஸ் அமைப்பு ஒட்டுக்க அழிச்சா மட்டும்தான் நாளைக்கு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஹமாஸ் அமைப்பை தேடி தேடி அவங்க கொண்டாங்க. அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அவங்க அழிச்சாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த உக்ரைனில் கூட ஜெலன்ஸ்கி அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். ஹாஸ்பிட்டலுக்கு அடியில் இவங்களுடைய பங்கர்ஸ் கட்டுறது, மக்கள் இருக்க இடத்துல இவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால தான் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, எல்லாம் டுவர்ட் சவுத்து போயிருங்க, நாங்கள் ஹமாஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிக்க போகிறோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் நாங்கள் போக முடியாது அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? சொல்லிட்டு தான் அடித்தாங்க, சொல்லாமல்லாம் ஒன்றும் அடிக்கலை. அடுத்தது இத்தனை வருஷமாக இவ்வளோ நடந்தும் அவங்க எப்படி தெம்பாக இருக்காங்க அப்படின்னா வெரி சிம்பிள். இஸ்ரேலிய மக்களை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் விழிப்புடன் இருக்க வேண்டும். எப்போ குண்டு வரும், எப்போ எவன் ராக்கெட் போடுவான்னு தெரியாது, எப்போ எந்த தீவிரவாதி வருவான்னு தெரியாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளும் பகை நாடுகள். எல்லாரும் ஒரு காலத்தில் இஸ்ரேலோட சண்டை போட்டவங்க, அடி வாங்கிட்டு போனவங்க. அதனால் எப்போ ஒன்றா எது ஒன்றா நடக்கும் அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் அவங்க இருக்காங்க. அப்போ அதனால் அந்த பாதுகாப்பை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும்.